இன்று 2 விஷயங்களை பற்றி நாம் பேசப் போகிறோம். ஒன்று, நம்மளுடைய சமூக உறவுகள் சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இசக்கி ராஜாவை கடந்து செல்லுங்கள், இந்த தற்கூரி இசக்கி ராஜாவை தவிர்த்துவிட்டு சமூகம் சார்ந்த பதிவுகளை போடுங்கள், பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசுங்கள் என்றெல்லாம் நம்மளுடைய சமூக உறவுகள் கமெண்ட் செய்து இருந்தாங்க. உண்மையில் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய இந்த சேனல் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்றால், நம்மளுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல்களை நம்ம மக்களுக்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல். அதே நேரத்தில் ஒரு களவாணி பைய, ஒரு திருட்டு பைய, இருக்கிற எல்லா குற்ற செயல்களையும் ஈடுபடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதி, அந்த ஜாதியில் இருந்து கொண்டு இருக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் செஞ்சு கொண்டு ஒரு தற்குறி பாண்டியர் வழி வந்த பல்லர் சமூகத்தை தவறாக பேசும் பொழுது அதற்கான எதிர்வினையை நம்ம செஞ்சே ஆகணும். இல்லை என்றால் இது போன்ற பல தற்கூரிகள் உருவாகுவாங்க. இந்த தற்கூரி இசக்கி ராஜா அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லாக களவாணித்தனம் வரலாறாக தான் இருக்கும். எங்கேயாவது ஒரு உருப்புட்ட வரலாறு என்பது சுத்தமாக கிடையவே கிடையாது. பாண்டியர் வீழ்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் இவங்க வரலாறு எல்லாம் ஒரு எடுத்து பார்த்தோம்னா, இவங்க எங்கேயாவது இருந்து வந்திருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை அடித்து விரட்டிட்டு இவங்க அந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சு வாழ்ந்துக்கு இருப்பாங்க. இது எல்லா காலகட்டத்திலும் இதுதான். இது பல்லர் சமுதாயத்துக்கு நடந்திருக்கும், கோனார் சமுதாயத்திற்கு நடந்திருக்கும், நாடார் சமுதாயத்துக்கு நடந்திருக்கும், செட்டியார் சமுதாயத்துக்கு நடந்திருக்கும், முத்தரையர் சமுதாயத்துக்கு நடந்திருக்கும். இருக்கிற எல்லா சமூகத்திற்கும் இந்த பிரச்சனையானது நடந்திருக்கும். அந்த ஊரில் அவங்க தான் பூர்வகுடியாக இருந்திருப்பாங்க. இவங்க எங்கேயோ இருந்து ஒரு 10 வீடு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணி இவங்க பெருமையானமாக ஆகி அந்த ஊரையும் நாசம் பண்ணிடுவாங்க. இது இவங்களுடைய ஒரு பரம்பரை. இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு அவன் ஏதோ யோக்கிய மாதிரியும் உழைத்து வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை மிகவும் தகாத வார்த்தையில் தரந்தாழ்த்தி பேசும் பொழுது அந்த தற்குறியோட உண்மையான வரலாறை நம்ம இங்கே பேசி தான் ஆகணும். இருக்கிறதுல கேவலமானது என்னென்னா, இவங்க தான் பாண்டியரை வீழ்த்தியதே. இவங்க தான் நாயக்கர் கூட கூட்டணி வச்சு பாண்டிய பேரரசை வீழ்த்திட்டு இன்றைக்கி இவங்க தான் பாண்டியங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கூச்சங்கிறதோ ஒரு அருவறுப்பு தன்மையோ எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம். நம்ம தான் பாண்டியர்னு சொல்லும் போது இவங்களுக்குன்னா அருவறுப்பாக இருக்கணும் அவங்களுக்கேன்னு. ஏன்னா பாண்டியனை வீழ்த்தினதே நம்ம தான், பிறகு நம்ம பாண்டியனாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கூனி குறுகணும். என்று பாண்டியம் வீழ்ந்ததோ அன்றே பல்லர்கள் வீழ்ந்து விட்டார்கள். ஏனென்றால் பல்லர்கள் தான் பாண்டியர்கள். இவங்க வரலாறு பேசுகிற எல்லாமேன்னு என்ன பேசுவாங்கன்னா, நாயக்கர் ஆட்சி காலத்தை தான் பேசுவாங்க. அந்த பாண்டியர் வீழ்ச்சிக்கு முன்னாடி இவங்களை பேசணுன்னா பேச மாட்டானுங்க. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரலாறு என்பது கிடையாது. பாண்டியர் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையப்பட்டு வாங்குறானுங்க. அந்த வரி வசூலித்து கொடுத்துக்கிட்டு இவங்க ஒரு பொழப்பு மாதிரி நடத்திக்கிறாங்க. இதுதான் இவங்களோட வரலாறு. இப்படி ஒரு மட்டமான வரலாற்றில் இருந்துக்கிட்டு பாண்டியர் குல மக்களாகிய பல்லர்களை இவன் தவறாக பேசும்பொழுது அதற்கான எதிர்வினையை நம்ம ஆற்றியே ஆக வேண்டும் கண்டிப்பாக. இரண்டாவது கேள்வியானது கமாலில் இந்த பாதகாணிக்கை கூட்டம், பாதகாணி குரூப்ஸ் அப்படின்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கு இன்றைக்கி தெளிவாக அதை பற்றி பார்த்துருவோம். சரியா? நம்மளும் தொடர்ந்து பாதகாணிக்கை கூட்டம், பாதகாணிக்கை குரூப்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த பாதகாணிக்கை என்றால் என்ன என்று தெளிவாக பார்த்துடலாம். அதிலே தெரியும் இவங்களோட வரலாறு எவ்வளோ கேவலமானது அப்படின்னு. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எவ்வளோ பெரிய மட்டமானவங்களாக இருந்தாங்க. இந்த தற்கூரி இசக்கி ராஜா போன்ற கூட்டங்கள் எவ்வளோ ஒரு கேவலத்தனமான கூட்டம் என்று இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். நாயக்கர் காலத்தில் விஜயநகர நாயக்கர் அவருடைய காலத்தில் செப்புப்பட்டையும் பெரிதளவில் இருந்த காலம். பதவி உயர்வு இல்லை பதவி அளிப்பு, நன்கொடை, இது அனைத்தும் அந்த காலத்தில் செப்பு பட்டயமாக எழுதுவது வழக்கம். அதுபோல தான் தருமத்துப்பட்டி 3 செப்பேடுகள் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த செப்பேடு எல்லாம் நாயக்கர் காலத்து செப்பேடு. முதல் செப்பேடு 1645ஆம் ஆண்டும், அடுத்த செப்பேடு 1655ஆம் ஆண்டும், அதுக்கு அடுத்த செப்பேடு 1656ஆம் ஆண்டும். இப்படி 3 செப்பேடுகள் கிடைத்துள்ளது. அந்த செப்பேட்டில் கூறப்பட்டுள்ளது என்னது, இந்த பாதை காணிக்கைக்கும் நாயக்கர்களுக்கும் என்ன தொடர்பு என்று முழுமையாக பார்க்கலாம். தருமத்துப்பட்டி செப்பேடுகள் முதலில் எப்படி கிடைத்தது என்று பார்ப்போம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் கப்பலூரை அடுத்த தருமத்துப்பட்டியில் திரு
தவமணி கல்யாணித்தேவர் என்பவரிடம் 3 செப்பேடுகள் உள்ளன. மதுரை யாதவர் கல்லூரி பேராசிரியர் திரு. ராமானுஜம் அவர்கள் தந்த தகவலின் பேரில் இச்செப்பேடுகள் பெறப்பட்டு மேற்படி எடுக்கப்பட்டன. தர்மத்துப்பட்டி செப்பேடு 3 செப்பேடு தவமணி கல்யாணித்தேவர் என்பவரிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. இந்த செப்பேடு எழுதப்பட்ட காலமானது பார்த்திப வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதிக்கு சமமான ஆங்கில ஆண்டு 17/6/1645 செவ்வாய்க்கிழமை. அதாவது 1645ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த செப்பேடானது எழுதப்பட்டிருக்கு. நாயக்க மன்னர்களின் காலத்தில் தான் இந்த செப்பேடு எழுதப்பட்டுள்ளது. இந்த முதல் செப்பேடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். திருமலை புனைத்தேவன் 6 தாயமகன் ஆகிய இருவரும் திருமலை நாயக்கரை ஆட்டுக்கிடாய், அரிசி பருப்பு, பாத காணிக்கை, பணம் ஆகியவற்றுடன் சந்தித்து சந்தோஷப்படுத்தினார்கள். மகிழ்ந்த மன்னன் என்ன வேண்டும் என்று கேட்க, கோனார்கள், கொங்கிமார்கள் தெருவில் வீட்டுமனைகள் இருவருக்கும் விட்டு கொடுக்கவும், மதுரை ராவணச்சாவடியில் அவர்கள் கூடும் பொழுது கொம்புக்கிடாய், குத்திக்கிடாய் கொடுக்க வேண்டுமென்றும், நிலங்களில் ஆட்டுக்கிடை கிடந்து போனால் வருமானத்தில் 1 பங்கு கொடுக்க வேண்டும் எனவும் வேண்டினர். அதன்படி செய்ய மன்னன் இப்பட்டயம் வழங்கியுள்ளான். இந்த செப்பு பட்டயம் என்ன கூறுகிறது என்றால், திருமலை நாயக்கர் மன்னரிடம் 2 பேர் போய் காணிக்கையெல்லாம் செய்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா திருமலை புன்னைத்தேவன் மற்றும் 6 தாயமகன் 2 பேரும் போய் திருமலை நாயக்கரிடம் ஆட்டுக்கிடாய், அரிசி பருப்பு, பணம் அத்துடன் சேர்ந்து பாதை காணிக்கையும் செய்கிறாங்க. அந்த பாதை காணிக்கை மித்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு மன்னரை அப்படியே மகிழ்விக்காங்க. அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்ட மன்னர் திருமலை நாயக்கர் உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்னு கேட்காப்புல. அதுக்கு நம்ம திருமலை புனைத்தேவன் அவர் கூட வந்தவரும் 2 பேரும் ஒரு கோரிக்கையை முன் வைக்காங்க. உழைச்சி வாழணும், உழைத்து முன்னேறணும் அப்படின்னு கோரிக்கைனா ஒன்றும் கிடையாது. இவங்க கோரிக்கையே வித்தியாசமான ஒரு கோரிக்கையாக தான் இருக்குது. அப்படி என்ன கோரிக்கைன்னு பார்த்தா, கோனார்கள், கொங்கிமார்கள் தெருவில் வீட்டு மனைகள் இருவருக்கும் விட்டு கொடுக்கவும். கோணாக்கமாரில் இருக்கிற தெரு எல்லா வீட்டு மனைக்கு வரி வசூலிக்கிறது, அதுக்கு உரிமையை கொண்டாடுவது, இது எல்லாமே நாங்கள் தான் செய்யணும், எங்களுக்கு தான் அந்த உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்காங்க 2 பேரும். அது மட்டும் இல்லை, ராவணச்சாவடியில் அவர்கள் கூடும் பொழுது, கோணாக்கமாறு 18பட்டி கோணாக்கமாறு திருவிழாவுக்கு கூடும் பொழுது கொம்பு கிடாய், குத்தி கிடாய் கொடுக்க வேண்டும். இவங்களுக்கு வரியாக கொம்பு கிடாயும் குத்தி கிடாயும் இவங்களுக்கு கொடுக்கணுமா. இதுதான் அந்த செப்பட்டயத்தில் கூறப்பட்டுள்ளது. திருமலை நாயக்கர் மன்னருக்கு பாத காணிக்கை செஞ்சு ஆடு மாடுகளை மேய்த்து உழைத்து வாழ்ந்த கோனார் மக்களிடத்தில் ஆட்டையை போட்டிருக்காங்க. இவ்வளோதான் வரலாறு. செப்பேடு 2வது பார்க்கலாம். 2வது செப்பேட்டின் காலமானது செய்யா வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு சமமான ஆங்கில வருடம் 19/3/1655. 1655ஆம் ஆண்டு இந்த செப்பேடு கிடைக்கு. முதல் செப்பேடு எழுதியது 1645. இந்த செப்பேடு 1655. 10 வருடம் கழித்து இந்த செப்பேடானது எழுதப்படுகிறது. இந்த செப்பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். திருமலை நாயக்கரிடம் பெத்த பிள்ளை என்றும் திருமலை என்றும் பட்டம் பெற்ற பெத்த பிள்ளை திருமலை புன்னைத்தேவன் என்பவனுக்கு கம்பிலி அதிகாரம், பாதக்குருடு, கலாஞ்சி முதலிய சிறப்புகள் செய்து அவனுக்கு கம்பிளி போடுகிற போது பாத காணிக்கையாக 5 பணம், அரண்மனையிலிருந்து பணமுடிப்பு 60 பணம் ஆகியவை கிடைப்பதற்கும், அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தபோது திருமலை புண்ணியக்கா என்று பெயர் வைத்து தங்கப்பதக்கம் வழங்குவதற்கும், மேலும் உச்சப்பட்டி, தர்மத்துப்பட்டி ஆகிய 2 கிராமங்கள் அவனுக்கு விட்டு கொடுப்பதற்கும், 18 பட்டி கோனார்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய சிறப்புகளும் ஆதாரமாக அளிக்கப்பட்ட செப்பு பட்டயம் இது.
இதில் சிவகங்கை மன்னர், புதுக்கோட்டை மன்னர் இருவரும் குறிப்பிடப்படுகின்றனர். இது வந்து செப்பு பட்டயத்தில் உள்ளது. சரியா? இப்போ இந்த செப்பு பட்டயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முழுமையாக பார்க்கலாம். திருமலை புன்னைத்தேவன் முதல் செப்பேடில் இருக்கிற அதே நபர், திருமலை நாயக்கருக்கு பாதை காணிக்கை செஞ்ச அதே திருமலை புன்னைத்தேவன் தான் இந்த செப்பேடிலையும் இருக்காப்புல. அவருக்கு நாயக்கர் மன்னர் வந்து 2 பட்டத்தை தராரு. திருமலை என்றும் பெத்தப்பிள்ளை என்ற 2 பட்டத்தை வந்து நாயக்கர் மன்னர் வந்து திருமலை புனைத்தேவனுக்கு கொடுக்காப்புல. இந்த திருமலை என்ற ஒரு பட்டம் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் வந்து திருமலை நாயக்கருக்கு காணிக்கை கொடுக்கணும். அந்த பட்டம் வேணும்னா அவங்க தொடர்ந்து கப்பம் கட்டிகிட்டே வரணும். மன்னருக்கு கம்பிலி போடுகிற போது, அதாவது நாயக்கர் மன்னருக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு அப்படி பாத காணிக்கை செய்யணும்னா 5 பணம் கொடுக்க வேண்டும். பணம் கொடுத்து பாத காணிக்கை செய்தால் 60 பணம் வந்து நன்கொடையாக நாயக்கர் மன்னர் கொடுப்பார். திருமலை புனைத்தேவன் என்பவர் வந்து 5 பணம் கொடுத்து நாயக்கருக்கு பாத காணிக்கை செஞ்சு 60 பணம் பரிசாக பெற்றுள்ளார் என்று இதில் கூறியுள்ளது. ஆக மொத்தத்தில் இவங்க இது ஒரு குலத்தொழிலாகவே செஞ்சுக்கிருக்காங்க. பாத காணிக்கை செய்கிறது, எடுபிடி வேலை செய்வது, அது மூலயமா மக்கள்கிட்ட வரி வசூலித்து போய் கொடுக்கறது, அதில் ஒரு 4 பணத்தை ஆட்டையை போடுவது, இப்படி ஒரு கேவலமான தொழிலாக இவங்க குலத்தொழிலாகவே செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. மூன்றாவது செப்பேடையும் நம்ம பார்த்துருவோம். மூன்றாவது செப்பேடு கிடைக்கப்பெற்ற காலம் வந்து துன்முகி வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதிக்கு சமமான ஆங்கில ஆண்டு 29/8/1656 வெள்ளி. 1656ஆம் ஆண்டு இந்த செப்பேடானது எழுதியிருக்காங்க. இதற்கு முந்தைய செப்பேடு வந்து 1655ஆம் ஆண்டு. அதுக்கு அடுத்த வருடமே இந்த செப்பு பட்டயம் நாயக்கர் மன்னரால் எழுதப்படுகிறது. இந்த செப்பு பட்டயத்தில் என்ன இருக்கிறது என்று நம்ம தெளிவாக பார்க்கலாம். திருமலை நாயக்கர் தன்னுடைய படைகளுடன் மேற்கு திசைக்கு சென்று திரும்பி புளியங்குளம் அருகில் வந்தபோது இருளப்ப கவுண்டன், புனைத்தேவன் இருவரும் அரசனையும் அவனது படைகளையும் இரு பொழுதுகளுக்கு இருத்தி வேண்டிய உபசரணைகள் செய்தனர். குடிகளே இல்லாது சீரமைந்த ஊரில் உபசரித்த இருவரையும் கண்டு மகிழ்ந்து அங்கு மக்களை குடியமர்த்தி ஊரமைத்து வடக்கு தெரு, தெற்கு தெரு என்று அவ்வூரை 2ஆக பிரித்து நாட்டாமை புரியும் உரிமையும் இருவருக்கும் பகிர்ந்தளித்ததை செப்பு பட்டயம் காட்டுகிறது. அதாவது இந்த செப்பு பட்டயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாயக்கர் மன்னர் வந்து மேற்கு திசையை நோக்கி ஏதோ ஒரு விஷயமா போயிட்டு திரும்பி வரும் பொழுது இப்போ இருக்கிற மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்காங்க. அப்போ வந்த உடனே 2 பேர், இருளப்ப கவுண்டன், புனைத்தேவன் இருவரும் வந்து அரசனை வந்து நல்லா உபசரிச்சிருக்காங்க. அரசர் படைகளையும் அரசரையும், ஐயா வாங்க ஐயா, சாமி வாங்க சாமி, சாமி உங்கள் பாதத்தை தொட்டு கழுவுறோம் சாமி அப்படின்னு நல்லா உபசரிப்பு எல்லாமே கொடுத்த உடனே யார்ராவனுங்க ஊரே இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு தங்க வச்சு 2 நாளாக நமக்கு வந்து பணிவிடை செஞ்சுட்டு நமக்கு இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிருக்காங்களே, என்னடா இவங்க இவ்வளோ தூரம் அடிமை வேலை பார்த்துக்கிருக்காங்க, கால் அமைக்கி விட்றது. இந்த அடிமைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்வோன்னு பரிதாபப்பட்டு மன்னரும் அந்த இடத்துல எதுவுமே இல்லை, பொட்டல் காடாக இருந்திருக்கு. 2 தெருவை ஒன்று ஆரம்பித்து அந்த தெருவுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு தெருவில் நீங்கள் தாண்டா நாட்டாமை ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல நம்ம திருமலை நாயக்கர். இதுலேயும் இவங்க என்ன வேலை பார்த்துருக்கானுங்கன்னா பாத காணிக்கையை தான் பார்த்துருக்கானுங்க. இந்த ஒரு ஜாதியினர் வந்து திருமலை நாயக்கருக்கு பாத காணிக்கை செஞ்சு அதன் மூலிமா அவுத்த கழுவிட்டு இருந்திருக்காங்க தெரியுது. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியானது வரும். அது என்ன கேள்வின்னா, இன்னைக்கு இந்த போலி பாண்டியர் குரூப் இருக்குல்ல, பாத காணிக்கை கூட்டம், ஒரு ஜோக்கர் கூட்டம், அந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, பாத காணிக்கை கூட்டம். அந்த பாத காணிக்கை கூட்டம் என்ன செஞ்சுருக்கு, நாயக்கருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீ உண்மையிலே பாண்டியனாக இருந்திருந்தால், பாண்டியருடைய மரபு வழி வந்து இருந்தால், நீ வந்து நாயக்கரை எதிர்த்துருக்கணும். திருமலை நாயக்கர் வந்து எதிர்த்து சண்டை போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுற, திருமலை நாயக்கருக்கு பாதத்தை கழுவி விட்டுட்டு பாத காணிக்கை செஞ்சுட்டு அலைஞ்சிருக்கீங்க. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் ஒரு
திருமலை நாயக்கருக்கு அடிமை வேலை பார்த்தவங்கன்னு. இவ்வளோ ஒரு கேவலமான வரலாறை கொண்டுட்டு மனசாட்சியெல்லாம் பாண்டியன்னு சொல்கிறீங்களாடா? எவ்வா டேய்! யார் தெரியுமாடா? நம்ம பரம்பரை என்னன்னு தெரியுமாடா? பரம்பரையா? உங்க ஐயா யார் தெரியுமாடா? ஐயா என்னடா? நம்ம பாட்டை எப்படி பண்ண எப்படி வாழ்ந்தான் தெரியுமாடா உனக்கு? வரலாறெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறே அறியாத சில தற்குறிகள் உடனே நாங்கள் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் பாண்டிய வழி வந்தவர்கள் அப்படின்னு ஒரு பீலா விட்டுக்கிருக்காங்க. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா இவங்க வாயிலிருந்து என்றைக்குமே உண்மைங்கிறது வரவே வராது. பாத காணிக்கை செஞ்ச குரூப்ஸ் இவங்களை இனிமேல் அப்படித்தான் கூப்பிடணும். பாத காணிக்கை கூட்டம், பாதை காணிக்கை குரூப்ஸ் அப்படின்னு தான் இவங்களை எல்லாத்தையும் கூப்பிடணும். ஏன்டா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாண்டியர்னு சொல்லிட்டு அலையிறீங்கடா? என்ன பாண்டியர்? பாத காணிக்கை செஞ்சவனெல்லாம் பாண்டியராடா? நீ பாண்டியன்னு சொல்கிறது பாண்டியருக்கே அவமானம். புரியுதா உனக்கு? இசைக்கிராஜா போன்ற கூமுட்டைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீ எல்லாம் பாண்டியன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பாண்டியருங்கிற பேருக்கு அவமானம். 400 ஆண்டில் பல்லர்கள் அடிமையாக இருந்தார்கள் அப்படின்னு போடுறீல்ல, அதே 400 ஆண்டில் நீ என்ன பண்ணிக்கிருந்த? விஜயநகர அரசுக்கு பாத காணிக்கை செஞ்சுட்டு இருந்தீங்க. பல்லர் ஏன் அடிமையானா 400 வருஷத்துக்கு முன்னாடி? போரில் பல்லர்கள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பாண்டியம் வீழ்ந்து விட்டது, பாண்டியர்கள் வீழ்ச்சி அடையப்பட்டு விட்டார்கள். அப்போ அந்த பாண்டிய குல மக்களான பல்லர்கள் வீழ்ந்து விட்டார்கள். அவர்களுடைய நிலங்களும் உரிமைகளும் அனைத்தும் பறிக்கப்பட்டது. அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. ஆனால் உன் வரலாறு என்ன? பாண்டியனை வீழ்த்துவதற்கு நாயகனுக்கு உதவி செஞ்ச, நாயக்க மன்னர்களுக்கு பாத காணிக்கை செஞ்சு 1-2 பாளையத்தில் நிர்வாகம் செய்ய உரிமையை பெற்றுக்கிட்டு மக்கள் இடத்துல வரி வசூலித்து நாயக்கர் மன்னர்கிட்ட கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் தான் பாண்டியன், நாங்கள் தான் பாண்டியன் அப்படின்னு கதறிக்கி இருக்கீங்க. வரலாறு சொல்லுண்டா யார் பாண்டியன்னு. இந்த வரலாற்றை உண்மையில் ஆராய்ச்சி செஞ்ச ஆய்வாளர்கள் சொல்வார்கள் யார் பாண்டியர் என்று. இந்த தமிழ் மொழியை நேசித்தவர்கள் சொல்வார்கள் யார் பாண்டியன் என்று. இப்படி அனைவரும் சொன்ன ஒரே ஒரு பாண்டியர் குலம் என்றால் அது பல்லர்கள் மட்டும்தான். ஏனெனில் பல்லர்களிடத்தில்தான் நாகரிகம் உருவாகியது. முதலில் வேளாண் நாகரிகத்தை துவங்கி வைத்தவர்கள் பல்லர்கள். முதலில் வேந்தன் மரபை உருவாக்கியவர்கள் பல்லர்கள். முதலில் குடும்ப நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் பல்லர்கள். அவ்வளோ பெரிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் பல்லர்கள் என்று வரலாறு சொல்லும். உன்ன மாதிரி நாயக்கர் மன்னர்களுக்கு பாத காணிக்கை செஞ்ச வரலாறு பல்லர்களுக்கு கிடையாது. ஆண்டாலும் அடிமையானாலும் பாண்டியன் தான். பாளையப்பட்டு தான். ஒருபொழுதும் பாத காணிக்கை செஞ்ச பாளையப்பட்டு பாண்டியனாக முடியாது. பல்லரே பாண்டியர், பாண்டியரே பல்லர். பாத காணிக்கை செஞ்ச கூட்டத்தோட வரலாறை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் டவுன்லோடு செஞ்சு படிச்சுக்கோங்க. சோழி முடிச்சு.